தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படியும் இடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நற்கருணை மீதான நமது நம்பிக்கை போன்ற விசுவாச உண்மைகள் நாம் நம்பும் மற்ற எந்த இயற்கை உண்மையும் விட அதிக உறுதியானவையாக இருக்க வேண்டும். நம் கண்களால் காணும் அல்லது கைகளால் தொடும் பௌதீக உலகின் யதார்த்தத்தை எந்த ஒரு பகுத்தறிவுள்ள நபரும் மறுக்க மாட்டார். நாம் கேட்கும் சத்தங்கள், நாம் சுவைக்கும் உணவு மற்றும் நாம் நுகரும் நறுமணம் ஆகிய அனைத்தும் உண்மையானவை என கருதப்படுகின்றன. ஏனெனில் நமது ஐம்புலன்கள் உணர்வதை நாம் நம்புகிறோம். நமது மனசாட்சி தெய்வீக உண்மைகளை உணரும்போது அந்த உண்மைகள் அனைத்து புலனறிவையும் விட அதிக உறுதியானவையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் கடவுளே நம்மிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார். நற்கருணை குறித்த இயேசுவின் தெளிவான போதனை இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர் சொன்னதை நாம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணையின் மீதான நமது விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். தந்தையின் குரல் உங்கள் மனதில் எதிரொலிக்க அனுமதியுங்கள். அப்போது நீங்கள் நம்பும் வேறு எதையும் விட நற்கருணையே கடவுளின் மகனின் உடலும் இரத்தமும் என்பதில் நீங்கள் அதிக உறுதியுடன் இருப்பீர்கள். அவருடைய உடலும் இரத்தமும் உங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை அறிந்து உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட பியோர் ஜெர்ஜியோ பிரசாட்டி என்கிற புனிதர் கூறுகிற வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். என் ஆன்மாவின் முழு பலத்துடன் இளைஞர்களே, உங்களால் முடிந்தவரை அடிக்கடி நற்கருணை பந்தியை அணுகுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவ தூதர்களின் இந்த அப்பத்தை புசிப்பீர்களாக. அதிலிருந்து உங்கள் அகப்போராட்டங்களை எதிர்கொள்ள தேவையான எல்லா ஆற்றல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனெனில் அன்பான நண்பர்களே, உண்மையான மகிழ்ச்சி என்பது உலக இன்பங்களிலோ அல்லது உலக பொருட்களிலோ அடங்கியிருப்பதில்லை. மாறாக மனசாட்சியின் சமாதானத்தில் தான் அடங்கியுள்ளது. நாம் உள்ளத்திலும் மனதிலும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆகவே நமது சமாதானத்தை உறுதி செய்யும் நற்கருணை ஆண்டவரை அன்போடு விசுவாசத்தோடு அடிக்கடி உண்டு மகிழ்வோம். தந்தை புனித பாத்திரை பியோ இவ்வாறு கூறுகிறார்: கத்தோலிக்க திருச்சபையுடன் எப்போதும் நெருக்கமாக இருங்கள். ஏனெனில் அது மட்டுமே உங்களுக்கு உண்மையான அமைதியை தரவல்லது. சமாதானத்தின் உண்மையான இளவரசரான இயேசு நற்கருணையில் அதனிடம் மட்டுமே இருக்கிறார் என்று கூறுவார்.
புனித அகுஸ்தினாரின் வரிகளில், சிலுவையில் தொங்கியதை இந்த அப்பத்திலும் அவருடைய விழாவிலிருந்து வழிந்ததை இந்த கிண்ணத்திலும் உணர்ந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் பலிகளில் பலவிதமாக முன்னரே அறிவிக்கப்பட்ட யாவும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படும் இந்த ஒரே பலிக்கு பொருந்தும். எல்லாம் அறிந்தவருக்கு நற்கருணை தவிர வேறொன்றையும் கொடுப்பதற்கு இருக்கவில்லை. எல்லாம் வல்லவரால் திருவருட்சாதனத்தில் செய்வதைத் தவிர வேறொன்றையும் செய்ய இயலவில்லை. எல்லாரையும் நேசிப்பவரிடம் கொடுப்பதற்கு வேறொன்றும் இருக்கவில்லை. நற்கருணை என்பது எல்லா நற்பண்புகளாலும் நிரம்பிய ஒரு தெய்வீக களஞ்சியமாகும் என்று புனித அகுஸ்தினார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இத்தகைய தெய்வீக களஞ்சியத்தை நாம் எவ்வளவு பக்தியோடும் வைராக்கியத்தோடும் அன்போடும் கலந்து கொள்ளுகிறோம் என்பதை இந்த நாளிலே தியானித்து இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்களுக்கு வெற்றியை அருளுகின்ற அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய மகிமையான ஜெயத்தின் நாமத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய தேடிய நாட்களெல்லாம் எங்களுக்கு ஜெயம் கிடைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பதைப் போல் உம்மை தாகத்தோடு தேடி கண்டடைவதற்கான வாய்ப்பை இன்று தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. பல்வேறு உடல் வியாதிகள், சோர்வுகள், அசதிகள், மன பாரங்கள் இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து அமைதி கொடுக்கின்ற, இளைப்பாறுதலை கொடுக்கின்ற உமது தூய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களை காண்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்களை காலம் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனே, அப்பா, உமது நாமத்திலே வந்து நிற்கிற எங்கள் மீது உமது வலக்கரம் எப்போதும் இருக்கட்டும். நீரே எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய்கள், பல்வேறு விதமான வாழ்க்கை சிக்கல்கள், போராட்டங்கள் இவைகளினால் நாங்கள் அலைக்கழிக்கப்படாதவாறு எங்கள் உள்ளத்திலே உமது வார்த்தை என்னும் மன்னா எப்போதும் எங்களை வாழ்விப்பதாக. பணிப்பெண்ணின் கண்கள் தலைவனுடைய கண்களை உற்று நோக்கி காத்திருப்பதைப் போல எங்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட உம்மையே நோக்கி காத்திருக்கிறோம். எங்கள் உடல் நலன்களை பலப்படுத்தும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை தாரும். எங்களுடைய தொழில் முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் அவற்றிலே எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய நலன்கள் பொறுப்பெடுத்து நடத்தப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சரியான தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வழிநடத்த எங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக நன்றி அப்பா. உமது நாமத்தில் வெற்றியை உமது பிள்ளைகளுக்கு தந்து நீர் தருளுகின்ற இறை அரசை இந்த உலகத்தில் கட்டியெழுப்ப எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.